ஹாய் ஹனி பனீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு கெட்டியான புதினா சட்னி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நான் ஒரு 3 வரமிளகாய் எடுத்து வறுத்துக்கிறேன். அது உங்களுக்கு கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கலாம். அது லைட்டாக ப்ரௌன் கலரை சேஞ்ச் ஆகும்போதே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுக்க ஆரம்பிச்சிருங்க, இல்லை அப்படின்னா அது கருகிரும். ஸோ அதை எடுத்து முடிச்சுட்டு அதே பேனில் நான் சின்ன சின்னதாக வெட்டி வச்ச இஞ்சி ப்ளஸ் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் உங்களுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் அது கூடயே வெட்டி வச்சிருக்கிற கொத்தமல்லி தலை ப்ளஸ் புதினா. கொத்தமல்லி தலை நீங்கள் கம்மியாகவே போட்டுக்கலாம், புதினாவோட குவான்டிட்டி உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஸோ அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி நான் போட்டிருக்கேன். இது மீடியம் சைஸ் தக்காளி, புளிப்பு நல்லா இருக்கிற தக்காளி, ஓகேங்களா? தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் சின்ன சின்னதாக வெட்டி வச்சிருக்கிற தேங்காவை சேர்த்து 1 நிமிஷம் மட்டும் நான் வதக்கிட்டு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சிருந்த எல்லாத்தையும் ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு ஒரு மிக்சியில் போட்டு அடித்தா நமக்கு சுவையான சூப்பரான புதினா சட்னி ரெடி. இது கூட ஒரு முட்டை தோசை போட்டு சாப்பிட்டா அடடா பேஷ் பேஷ். மறக்காம சட்னியில் உப்பு போட்டு அரைங்க, உப்பு போடாமல் என்ன திட்டாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.